தம்பியை வந்து நான் தான் பெரிய ஆளு நிறைய பேசுறாங்க. சொல்லுங்க, உங்களை பத்தி எனக்கு நன்றாக தெரியும். தம்பி கேட்கிறேன், இதே நல்லது குடும்பத்துக்கு நல்லது, மரியாதை கிடைக்கும். ஆமா, இல்லாட்டி நேரம் மணி தந்துருக்கீங்க. மாமாவே மங்களம் உண்டாட்டம் என்ன தெரியுமா? ஒரு கல்யாணம் பண்ணி எப்படி பார்த்துவீங்க? மங்களம் உண்டாட்டம் மதுராம் பெற்று பெருமாள் வாழ வேண்டும். 16 பிள்ளை 10 என்ன நம்ம பால்வடி வச்சு நடத்துறது. மருமை சொல்றாரு 16 பிள்ளை 10 16 வாழன்னு சொன்னார்ல. இது 16 10 என்னடா செய்யறது? மாமாவே என்ன முன்னாள் கொண்டு செல்லும் காலத்தில் இங்க வயதானவர்கள் இருக்காங்கல்ல, வயதானவர்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் ஒரு மனிதனை 2 மணி நேரம் 3 மணி நேரம் திருமணம் முடித்து ஒரு வீட்டுக்கு 21 குழந்தைகள் 16 குழந்தைகளை பெற்றெடுத்து விவசாயம் பண்ணி ஏறு கொடுத்து திருமணி ஏறி கொடுத்து என்ன பண்ண கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் நீங்க என்ன ஒண்ணுக்கு மேல வேணாம்ன்றீங்க? 16 செல்வங்கள குழந்தைகளே. ஆமா, ஏன் காரணம்னு சரி. நீரோட்டம் அதே நீரோட்டம் தண்ணி பற்றாக்குறை காரணம் இருக்குமாமா? அதுக்கு ஏனென்றால் அந்த காலத்தில் நீதி நேர்மை இருந்தது. தன் குடும்பத்தில் யார் செஞ்சாலும் தவறு ஒத்துக்கொள்வார்கள். இப்ப அப்படி கிடையாது. நீங்க வழியா இருந்தா நீங்க தவறே செஞ்சாலும் நீங்க தான் உண்மையை தவறு செய்யலன்னு சொல்வாங்க. ஏன் மழை பெய்யும். அந்த காலத்தில் மாத்தைக்கு 3 மழை பெய்யும், முன்னாறு மழை அப்படின்னு முன்னாடி சொல்றாங்க. இப்ப மழை பெய்யா? இந்த 4 மாசம் மழையில நீக்க மேய்ச்சு இன்னைக்கு பேச்சியா? எல்லாம் நடந்தது வந்து அதுக்கு என்ன இருக்கு? மாமாவே கன்னியாகுமரி நம்மளை எதிர்த்தவனை விடுமுறை. ஆனா அணியினத்து வெளியே ஆட்டத்தை தேர்ந்தெடுத்து நாட்டு அறுபத்தவனையே நம்மளோட வருகை கிடைக்கின்றா. மாமாவே நான் வந்தேன். ஐயா நீங்க கத்திட்டு குத்த வந்தீங்கல்ல, அதை பத்தி பிரச்சனை இல்ல. சரி, எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நம்ம வாழ வந்த அம்மனுக்கு ஒரு சக்தி கடை கட்டி போட்டுதான் காலையில கடை வெட்டுறதுக்கு. அப்படியே அந்த முளைக்கட்டு தூக்கி போகல. சரி, அதுக்காக அந்த கடை அத்துக்கிட்டு ஓடி போச்சான். அதுக்கு பதில் இந்த கடையை வெட்டுங்க. என்ன? இப்படி ஒரு ஆடு மாடலையே குளிக்க மனிதன் குளிக்குவார்களா? இவர் குளிக்க விடுவாரா? அது அதை தெளிவான ஆள். அதான் எனக்கு தெரியும். அவரை பத்தி எனக்கு நன்றாக தெரியும். அவர் குடும்பத்தை பத்தி தெரியும். அவர் பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனா நம்ம இன்னைக்கு கிராமை கலைஞர் நாடகத்துக்கு வந்ததுனால நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாரு. உனக்கு என்ன வேணும்டா சொல்லு, தர சொல்றேன், தருவார். மாமாவே அந்த அணிநாட்டு வெளியில் வருகை கிடைக்கின்ற மாமாவே அந்த நேரத்தில் 1592 என் அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலத்தில் இருக்கும் மன்னராக இருக்கும்போது ராமநாதன் வீட்டுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். நான் என்ன பண்ணி இருக்கேன்? என்னை விட்டுட்டு யாரை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன சொல்றீங்க? அந்த காலத்தில் என் அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் 30 வயதில் 47 மன்னராக பதவியேற்றுவது அந்த அந்நியத்து வெளியே ராமநாதன் அழைப்பு கொடுத்தார்கள். 1100 வருடம் அனைத்தால் பதவி ராமநாதன் என்று சென்றோம். நம்மளை வச்சுவிட்டு அந்த அந்நியத்து வெளியே எங்க சென்று தெரியுமா? திருநெல்வேலி குற்றாலம் செழிப்பு சிவகங்கை சாத்து வழியாக ஏறத்தாழ 400 சுற்றுலா ஆட்சி பண்ணி 21 நாள் கழித்து ராமநாதன் வீட்டுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அப்ப
3310 பகடைகள் தெரிவித்தாங்க. அது அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? ஏழு முன்னாள் வரிக்கட்டு வந்திருக்காங்க, நன்றாக பாடுவது நம்ம பிள்ளைமையான மத்தவா 3310 பகடைகள் பாய்க்கிறது தெரிவித்தார். ஆனால் அப்ப எங்க அண்ணன் சிறந்த விட்டு விட்டார். இந்த ஒவ்வொருத்தரும் என்ன செய்யும்? 200 வெட்டி விட்டு இந்த 70 கிழமை எவ்வளவு வரி கட்டவில்லை. இப்ப வரி கொடுக்க வேண்டாம். இந்த பாஞ்சாலி கோட்டையை தர்மட்டமாக்கி தெரிவிக்கிறேன் அம்மாத்தார்களே. என்ன நான் பேசுறது உங்களுக்கு எனக்கு தெரியுதா? தாய் மாமன் மரியாதை மரியாதை பேச வேண்டும். இருந்தால் பரவாயில்லை, மாமாவை வண்டவரை கவனிக்க வேண்டும். நம்ம பிள்ளைமை காய்ச்சாக்காக பாளையங்கோட்டை கட்டுக்கோட்டை நெல்வாத்திட்டது எப்படி வாங்கி வந்தது? வட்டிக்கு வாங்கினா பணத்துக்கு வாங்கினா கூறுங்க. எப்படி வாங்க இப்படி கேட்டீங்களா? சொல்றீங்க என்ன? சரி சரி வட்டிக்கால் குட்டிக்கால் நெல்லுன்னு கேட்டோம். சரி, நெல்லுன்னு கேட்டா என்ன தெரிவிக்க வேண்டும்? இருக்கு இல்ல, இது அண்ணனுக்கு சொந்தமான நெல்லு. போயிட்டு வாங்க, நான் வாட்டுக்கு போயிருப்போம். அப்பதான் சொல்றாரு பாருங்க. எப்படி சொன்னாரு? அட்டையனுக்கு கல்ல எடுத்து உங்களது பல்ல உடைத்து விடுவோம் என்று. யாரே சொன்னது? யாரே சொன்னது? யார் கேட்க முடியாது? என்ன வேலை? யாரு நீங்க சொல்ற தமிழ்நாட்டுக்கார பெருமாள் தெரியுது. யாரு யாரு வேலைங்க? யாரு சொல்லுங்க. நம்ம பாஞ்சாலி கிலோமீட்டர் காலையில சுத்தலி வைக்கணும். அந்நிநாட்டு வழிக்கு அறிவித்திருக்காங்க. மாமாவே நம்மளாம் பாஞ்சாலத்து மக்கள் அந்நிநாட்டு வெளியேறி எதிர்த்து போராடி கொண்டிருக்கோம். நம்ம சொந்தக்காரர்கள் அந்நிநாட்டு வழிக்கு அடிமையை வைத்திருந்தால் எட்டப்பன் சொச்சாட்டை நிற்க வேண்டும். மாமாவே பிறகு கற்பனை வீரர் யார் சொந்தக்காரு? நம்ம பாண்டியத்தேவருக்கு பால்வெளிக்கு, எங்க வளர்ப்பவன் பால்வெளிக்கு சொந்தக்காரர் அவரே இருக்கின்றார். அவர் சரி சித்தப்பா. அவர் சித்தப்பாடா? ஏண்டா? சரி மாமாவே நேரம் அதே மாதிரி அதவரை கவனிக்க வேண்டும். சரி மாமாவே காலையில் 3 மணி 136 நிலை ஒன்றே சேர்ந்து விட்டது. இந்த காரியம் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. என்ன சொன்னார்? எப்படி தெரிவித்தார்? எப்படி? சரி எப்படி? மாமாவே இது நான் தெரிவித்தா தெரிவித்தாரா? இது அண்ணாவை தெரிவிக்கிறா? என்ன சொன்னார்? ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறார். அப்படியா? அப்ப நான் சென்று அண்ணா மாமா நாளை பார்த்து அப்படியா சென்று வர. தென்னாட்டு சிங்கம் பரமக்குடி ஏரியாவில் பிறந்து வந்த செல்லூர் கிராமத்தில் வளர்ந்து வந்த நாட்டுக்காக ராணுவத்திலே பணிபுரிந்த ஐயாவை ஒரு படத்தை படிவிட்டு எனது அண்ணாவை சந்திக்கிறேன். ஆண்டவனை போல வந்து அன்பு மொழி அள்ளி தந்த எங்கள் மகனி மனையெழுதா, அழகு தங்க மகனி மனையெழுதா, தெய்வீ என்று சொல்லி பேசமல்ல போடுகின்ற சிங்க மகனி மனையெழுதா, அழகு தங்க மகனி
அப்படி அண்ணா ஏமாத்து மற்றும் நீங்கள் தான் காரணம் என்று தெரிவிக்கின்றார்கள் தம்பி. தாங்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியத்தை தாங்கள் நம்பிவிட்டீர்களா? எந்த காலத்திலும் உங்கள் அறியாமல் எந்த காரியம் செய்ய மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்காண்டி சேர்ந்த வாங்க பெரியவர் சொல்றாங்க. ஆம் தம்பி, தாங்கள் நம்பிவிட்டீர்களா? தாங்கள் எப்போதும் அந்த வார்த்தைக்கு மறுவார்த்தை தெரிவிக்க மாட்டீர்கள் எனக்கு தெரியும் தம்பி. ஆனால் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் தெரிவித்ததால் உங்களிடம் கேட்டேன். அண்ணா, உங்கள் பையன்தான் எங்களை பரிசோதித்திருக்கின்றார்கள். இருக்கட்டும் தம்பி, என்ன ஆனாலும் பரவாயில்லை, மந்திரியை சந்தித்து மற்றதை ஏற்றிக்கொண்டு தம்பி. ஏனென்றால் நமது பிள்ளைமகனை ராமநாதன் கவனத்தை விட்டு வைத்து சரித்திரமாக நமது கம்பளர்களை ஏறிட்டு பறிக்க வந்தது. ஆம் தம்பி, அதாவது மந்திரி இழத்த மாட்டாங்க. மற்றதை ஏற்றிக்கொண்டு சும்மா சொல்லுங்க. வீரம்பல் கருப்பையா அன்புக்குரிய அண்ணன் வீரம்பல் கருப்பை அண்ணன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எனது மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காக்கும் கரங்களே மந்தயம் வாழ வந்தால் உன்னை கைகாட்டி வாழ வந்தால்
தானாபதியாக வேடங்கள் நடிக்கும் வீர ஆலங்குளத்தை சேர்ந்த தெய்வேந்திரன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக முன்னாடி வச்சு கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாட போட்டு என்ன சொல்ல போறாரு பாருப்பா. ஹலோ ஹலோ அர்ச்சனை மேடையை விட்டு தாண்டி இந்த பக்கத்தில் உட்கார வேண்டியது நான் போய் என்ன சொன்னீங்க ஒரு ஆசை மைக்கில் பேசணும் அந்த ஆசையை நம்ம எங்களுக்கு பொன்னால பற்றி கவனித்த இந்த சரியான கண்ணன் கோட்டை கண்ணன் கோட்டை கோட்டைக்கு ஒரு பேர் இருக்கும் ஏதாவது வாழ்க்கை வரலாறு ஒன்று இருக்கும். கண்ணன் கோட்டை கிராமத்திற்குரிய எனதுமே தங்கமலுக்கு தாய்மார்களுக்கும் தேவேந்திர குல இளைஞர் எப்படி மன்றத்தார்களுக்கும் எங்களுக்கு காவலுக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களுக்கு சீசப்போது தெல்லத்திலமாக ஒளிமொழி அமைத்துக் கொடுக்கும் மைசெட் உள்நாட்டு மெயின் நாடுகளுக்கும் என்ன சார்பகம் இந்த நாடக பாசம் கொண்ட அருமை என்ன சத்திரக்குடி அருமை உள்ள தெங்கின்ற கிராமத்திலே தமிழ்நாடு முழுவதும் ஆர்கனைஸ்டை வெற்றி கொண்டு ஆட்சி வரும் அருமை என்ன ஜி பாலச்சந்திரன் அண்ணார்களுக்கு நன்றி செய்து கொண்டு என் சார் நன்றி நன்றி கலந்து வந்திருக்கிற கதைத்துறை நன்றி. எனது பக்கம் நம்ம கண்ணன்கோட்டை கிராமத்துக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் கூட்டிட்டு போறதுக்கு எனது பக்கம் காசு வருஷத்துல ஒரு நாள் திருநாள் வைக்கிறீங்க. இந்த ஒரு நாளைக்கு இந்த நாடகத்தை உட்காந்துருக்கீங்கலாம் பார்த்தாங்க. நல்ல கரிசோடு தின்னு விட்டு பக்கத்துல குளம் வேற நல்ல காத்தோட்டம் பாவம் 100 நாள் மற்ற அழுப்பு உங்களை வெட்டி முடிக்கிறாச்சு வர தூக்கத்தை நீட்டி நிம்மதி எந்திரிக்க வைக்கலாம் மொத்தமா வந்துருச்சு. ஒரு நாளைக்கு அந்த நாடகத்தை பார்க்க முடியல வரியை கொடுத்து விட்டு நல்ல ஆட்டத்தை பார்த்தாலும் இன்னைக்கு ஆட்ட அப்படி ஆட்டம் ஒரு ஆட்டம் தாய்மொழி ரொம்ப நன்றி அருமையான ஒரு ஆட்டம். அந்த ஆட்டம் உங்களை அழுப்புல சாட்சிச்சு நினைக்கிறேன். எந்திரிச்சு தந்தாலும் கொஞ்சம் நாடகத்தை பாருங்க அப்பதான் எனக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கும்.
அருமையான ஒரு மைக். மைக் இந்த அளவுக்கு பாட முடியாத ஒரு விஷயம். நல்ல சாப்பிட்டீங்களா?